என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சனிப்பெயர்ச்சி, திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி 2026 மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில 7:56க்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு பயிற்சிங்க. இந்த பயிற்சி இதுவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள், கஷ்டங்கள், என்ன சொல்ல முடியாத அளவுக்கு தடைகள் இருந்திருக்கலாம். ஆனா எந்த விதமான தடைகள் இருந்தாலும் இந்த சனி பகவான் பயிற்சி இருக்கு இல்லையா, இந்த வரப்போற பயிற்சி திருநள்ளாறு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பயிற்சிங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. எப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சனி பகவான் அந்த நல்ல விஷயத்தை கொடுக்க போறார்? ஏன்னா இப்ப நான் கட்டம் போட்டு வச்சிருக்கேன். உங்க ராசியை நான் கணிக்கிறதுக்கு கட்டம் போட்டு அந்த பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த நட்சத்திரம், பாதம், அவர் இருக்கக்கூடிய இடம், அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய பார்வை. சனி பகவானுக்கு 3 பார்வை உண்டு. 3, 7, 10. உங்க ராசிக்கு சனி பகவான் இருக்கிற இடம் மிகப்பெரிய அற்புதமான இடம். 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் மீன ராசியில பயிற்சி ஆவார். உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல வருவார். அப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வு உங்களுக்கு நடக்க போது. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இந்த வீடியோ பாருங்க. எந்த விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கணும், எந்த விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரும், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்கும், ஆனா கெட்ட விஷயம் நடக்கவே கூடாதுங்க. நடக்காம இருக்கணும் வேண்டி பிரார்த்தனை பண்ணிப்போம். நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பக்க பலமா இருக்கும். இப்ப சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலையில 7:56 பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில தான் பயிற்சியாக போறார். அன்னைக்கு பார்த்தோம்னா வாஸ்து நாள், சங்கடகரா சதுர்த்தி, சங்கடங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய சதுர்த்தி, சங்கடகரா சதுர்த்தி. அற்புதமா இருக்குங்க. இப்ப நம்ம ரிஷபராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள். மிருகசீரிடம் நட்சத்திரம், இந்த மிருகசீரிடம் நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள். ஆக மொத்தம் 9 பாதங்கள், 3 நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் அப்படின்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம். நீங்க பிறந்த திசை சூரிய திசை. ரோகிணி நட்சத்திரத்துல நீங்க 4 பாதத்துல பிறந்தாலும் சந்திர பகவான் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி. நீங்க சந்திர திசையில பிறந்தவர். மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி. நீங்க செவ்வாய் திசையில பிறந்தவங்க. அன்பு உறவுகளே, ரிஷபராசி அப்படிங்கிறது ரிஷப வாகனம், எருது, காளை, சிவபெருமானை சுமக்கக்கூடிய காளை ரிஷபம். நீங்க பிரதோஷ காலத்துல சிவபெருமான வழிபாடு செஞ்சு நந்தி பகவானுக்கும் அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்யணும். எப்பயும் மறக்காதீங்க, பிரதோஷம் சிவபெருமான் போனே அப்படின்னா நந்தி பெருமான ரொம்ப வழிபாடு. நந்தியுடைய காதுல உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்க, சீக்கிரம் நடக்கும். அன்பு உறவுகளே, இப்ப பார்த்தோம் அப்படின்னா கிரக நிலையை பார்க்கலாம். இந்த சனி பயிற்சி ரொம்ப ஒரு முக்கியமான பயிற்சிங்க. உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள், தடைகள், குறைகள், வியாபாரத்துல பகை எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு உங்களுக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவுல குருவும் அந்த அளவுக்கு பிரதிபலிக்கல. போன சனி பெயர்ச்சியும் அந்த அளவுக்கு தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்து ஆட்டி பதச்சென்றார் தொழில எல்லாத்தையும். இப்படி நம்ம ரொம்ப பேருக்கு தொழில் இல்லாம, தொழில நஷ்டம் ஏற்பட்டு, பண விஷயத்துல பகை ஏற்பட்டு, உடல் ரீதியான உபதைகள், திருஷ்டி தோஷங்கள், குடும்பத்துக்குள்ள தகராறு, ஏன் கணவன் மனைவி பிரச்சனை, யுத்தம், திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. குழந்தை பேருக்கும் தடைகள் அதிகமாகவே இருந்திருக்கு. இப்படி அமைப்பில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு பேரதிர்ச்சி, பேர் இன்ப அதிர்ச்சின்னு சொல்லலாம், சந்தோஷம் சொல்லலாம்.
அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது சொல்லுவாங்க 11ஆம் இடம் லாபஸ்தானம். சனி பகவான் இந்த லாபஸ்தானத்துக்கு குரு வீட்டுல எப்ப வருவார்? 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி நடந்தால் கூட இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 30 ஆண்டுகள் ஆகும். அப்போ 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு உங்களுக்கு இந்த சனி பயிற்சி, திருநள்ளாறு சனி பயிற்சி. கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா மேஷத்துல எந்த கிரகமும் கிடையாது. அன்று சனி பயிற்சி நாள்ல நம்ம கிரக நிலையை பார்க்கிறோம். ரிஷபத்திலையும் உங்களுடைய ராசியில எந்த கிரக நிலையும் கிடையாது. உங்க ராசி அதிபதி உச்சத்துல இருக்க. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்க ராசி அதிபதி உச்சத்துல இருக்க. பெரிய விஷயம். நீங்க உச்ச பலனை பெறக்கூடிய அன்பர்கள், சாதிக்கக்கூடிய அன்பர்கள், 100க்கு 100 வெற்றி காணக்கூடிய அன்பர்கள். இது எப்பயும் நடக்காதுங்க. இது நடந்திருக்குங்க சனி பயிற்சியில. சனி பகவானோடு சேர்ந்து மீன ராசியில உச்சம் பெறக்கூடிய உங்கள் ராசி அதிபதி ரிஷபராசி அன்பர்களுக்கு 100% எல்லாம் நல்லதே நடக்கும். உங்க ஜாதகத்தை ஒரு முறை கணிச்சுக்கிறங்க. உங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு ஜோஷியர் இருந்தாருன்னா போய் ஜாதகத்தை கொடுத்து ஏதாவது தோஷம் இருக்கான்னு பாருங்க. அதை மட்டும் கேளுங்க. ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நிவர்த்தி பண்ணிருங்க. ஏன்னா யோகத்தை கொடுக்க போறாரு. இந்த நேரத்துல கதவர் அந்த தோஷமான கிரகம் பூட்டி வச்சுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த யோக பலன் தடைபெறும், தடையாயிரும் கண்டிப்பா. இதுல ஒரு விஷயத்துல நீங்க கவனமா இருந்துக்கிறீங்க. சனிப்பயிற்சிக்கு முன்னாடியே ஜாதகத்தை பார்த்து ஏதாவது தோஷங்கள் இருந்துச்சு அப்படின்னா நிவர்த்தி பண்ணிக்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிதுனத்துல குரு பகவான் இருக்கார். கடகத்துல எந்த கிரகம் இல்லை. சிம்மத்துல கேது பகவான். அன்னைக்கு கன்னி ராசியில பார்த்தோம்னா சந்திர பகவான் இருக்கார். அன்னைக்கு சந்திர பகவான் கன்னி ராசியில பிரவேசிப்பார். துள ராசியில கிரகம் இல்லை, விருச்ச ராசியிலும் கிரகம் இல்லை, தனுசுலையும் கிரகம் இல்லை, மகர ராசியிலும் கிரகம் இல்லை. கும்பத்துல பார்த்தோம் அப்படின்னா சூரியன், புதன், செவ்வாய், ராகு, இந்த 4 கிரகம் இருக்கு. மீன ராசியில தான் சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு. கூட சுக்கிர பகவான் உச்சத்துல இருக்கார். உங்க ராசி அதிபதி உச்சம். சுக்கிர தசங்க இவருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பிய, பிரச்சனையில இருப்பிய, திடீர்னு தூக்கி உச்சத்துல கொண்டு போய் நிப்பாட்டுவார். அதான் இந்த உச்ச சுக்கிரன், சனியோடு சேர்ந்து உச்ச சுக்கிரன். மிகப்பெரிய உச்சத்துக்கு போகக்கூடிய அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்கள். இது ஒண்ணு போதுமான விஷயம் உங்களுக்கு. இருந்தாலும் அவருடைய பார்வைகள் என்ன சொல்லுது? இப்போ உங்களுக்கு அந்த ஸ்தான பலன், உங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய இடம், உங்களுடைய சுக்கிரன் ராசி அதிபதி உங்களுக்கு 100க்கு 100 நல்ல பலனை கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டார். அப்ப நல்ல பலன் கண்டிப்பா நடக்கும். கெட்ட விஷயம் நடக்காம இருக்கணும் இல்லையா? காரிய தடைகள் இல்லாம இருக்கணும் இல்லையா? அப்ப அவருடைய பார்வை ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சனி பகவான் பார்க்கக்கூடிய பார்வைக்கு தடைகள் உண்டு, யோகமும் உண்டு. தடையா யோகமா பார்க்கலாம். இப்போ மீன ராசியிலிருந்து 3வது பார்வையாக உங்க ராசியை தாங்க பார்க்கிறார். தேவையில்லாத விஷயத்துல போய் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. அதான் சொல்ற ஜாமீன் கையெழுத்து போடுறது, ஏங்க இவருக்கு நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன்னு சொல்றது, யாருடைய உடைமைகளையும் நம்ம வாங்கி பாதுகாக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். நம்ம வீட்டுக்காரர் இருக்கலாம், பக்கத்துல இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர் ஊருக்கு போறது சாவியை கொடுத்துட்டு போவாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா வீட்டுல களவு போயிடும். நமக்கு நல்ல நேரம் வரப்போகுது, வீட்டுல களவு போச்சுன்னா சாவி யார்கிட்ட இருந்துச்சு? உங்ககிட்ட தானே இருந்துச்சு. உங்களை போலீஸ் விசாரிப்பாங்க. எப்படி போச்சு, என்ன போச்சு? இது ஒரு தலைவலி இல்ல. எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன், பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் வசதியானவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, ஒரு செயின் வாங்கி போட்டு போகலாம். நமக்கு அந்த வசதி இல்லை, ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், பந்தாவா போனா தானே மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு நகையை வாங்கி நம்ம போட்டும் போவோம். அந்த நேரம் பார்த்து நகை களவு போயிடும், இல்லை காணாம போயிடும். இதுலயும் நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக உஷாரா இருக்கணும் அன்பு உறவுகளே. அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா 7வது பார்வை சனிக்கு உண்டு இல்லையா? அந்த 7வது பார்வையாக உங்க ராசிக்கு 1, 2, 3, 4, 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். உங்க உறவு கிட்ட ரொம்ப கவனமா இருக்கு. இரத்த உறவா இருந்தாலும் சரி, சொந்தக்காரவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருப்பது நல்லது. நம்ம ஏதேனும் ஒரு விஷயத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், அங்க நம்ம வேலை என்னவோ அந்த வேலையை முடிச்சுட்டு நீங்க வாட்டில் வந்துட்டே இருக்கணும். அவங்களுக்குள்ள நான் தான் தாய் மாமன் முறை, நான் தான் சித்தப்பா முறை, நான் தான் இந்த முறையெல்லாம் சொல்லிட்டு நான் தான் முன்னாடி நிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? இதால சில பிரச்சனைகள் நமக்கு வரும். ஏன்? யார் என்ன செஞ்சா என்ன செய்யட்டும், நாங்க நீங்க செய்ய வேண்டியதை பொறுமையா செஞ்சுட்டு வாங்க. பொறுமை ரொம்ப முக்கியம் உறவுகள்கிட்ட.
சொந்த உறவுகள்கிட்ட ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். அதே போல குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கிறேன். அதே போல உங்களுடைய வீடு, நீங்க செய்யக்கூடிய தொழில், உங்களுடைய உடைமைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க கல்யாணம் ஆனோம்னா உங்களுடைய மனைவி, பிள்ளைங்கள், அம்மா, அப்பா எல்லாத்துக்கும் இது பொருந்தும். எல்லோரும் மீதும் அன்போடு பாசத்தோடு இருங்க, போதுமான விஷயம். அடுத்து சனி பகவானுக்கு 10வது பார்வை இருக்கு. இந்த 10வது பார்வை உங்க ராசிக்கு எத்தனாவது இடமா பார்த்தோம் அப்படின்னா 8வது இடம். அதிர்ஷ்டம் உண்டுங்க. இப்ப நீங்க ஒரு ஷேர் மார்க்கெட் ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ஏதாவது போட்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறக்கத்துல போயிட்டு இருக்கும். இப்போ திடீர்னு மத தூக்கி மேல உச்சத்துல நிற்கும். இன்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான பயிற்சி தான். சுத்தி இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உங்க ராசி அதிபதி 100% உங்களுக்கு பலனை கொடுத்துட்டார். இந்த பார்வஸ்தானம் சில இடங்கள்ல மட்டும் சில விஷயத்த சொல்லியிருக்கு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 90% இந்த சனி பெயர்ச்சி நற்பலனாகவே இருக்கு. எதிர்பார்த்த விஷயம், அது தொழிலாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, இப்படி உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ அதெல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய பெயர்ச்சி. கண்டிப்பா இது நடக்கும். நீங்க செய்யணும், என்ன செய்யணும், உங்க ஜாதகத்தை ஒரு முறை நல்லா பார்த்துக்கிறீங்க. இது நடக்கும் கண்டிப்பா. இது கோச்சார பலன். உங்க ஜாதகத்துல ஒரு திசை சரியில்லாத ஒரு தோஷ திசை நடக்குது, இல்ல ஒரு கிரகம் முடக்குல இருக்கு, ஒரு விரயத்துல இருக்கு, 12ல இருக்கு, இல்ல கெட்ட சேர்க்கையோட இருந்து ஒரு திசையை பாதகமா நடத்திட்டு இருக்கு அப்படின்னா இந்த நற்பலன் தடையா இருக்கும். அதுக்குத்தான் உங்க ஜாதகத்தை ஒரு முறை நல்ல ஜோசியத்தை உங்க ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவங்ககிட்ட, உங்க பழக்கமானவங்ககிட்ட நீங்க பாருங்க. இந்த சனி பெயர்ச்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்களே, எங்களுக்கு ஏதாவது இந்த ஜாதகத்துல தோஷம் இருக்கா, இல்ல நடக்கிற திசா புத்தி எப்படி இருக்கு, அது யாரு சாரம் வாங்கி திசா புத்தி ஜாதகம் பார்க்கும்போது நீங்க கேட்கணும். அன்பு உறவுகளே, என்ன கேட்கணும்? ஜாதகத்தை கொடுத்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு இருக்கக்கூடாது. ஐயா என்ன திசா புத்தி நடக்குது? சரி, இப்போ குருதிசை சுக்கிர புத்தி நடக்குது. இந்த குருதிசை யாருடைய சாரத்துல இருந்து திசை நடத்துறார்? சுக்கிரன் யாருடைய நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்துறார்? இது எங்களுக்கு ஜாதகமா பாதகமா? இதற்கான பரிகாரம் சொல்லுங்க. இப்படி சாரம் பார்த்து ஜாதகம் பார்த்தா பலன் கண்டிப்பா 100% அதுக்கான எளிமையான பரிகாரம் கூட வெற்றி பெறுங்க. இப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எவ்வளவு அன்பு உறவுகள் நமக்கு நீங்க பார்க்கலாம். இந்த ஒரு வருடத்துல நமக்கு 1,70,000 தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? துல்லிதமா தெளிவா நம்ம நல்ல விஷயத்தை, எளிமையான விஷயத்தை யாருக்குமே ஏமாறக்கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வோட நம்ம வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். அன்பு உறவுகளே, இந்த சனி பெயர்ச்சி மிக அற்புதமான பயிற்சி. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆதாயமாக, லாபமாக, அற்புதமாக வரக்கூடிய பயிற்சி. இந்த பயிற்சியால் பல மடங்கு நன்மைகளை பெறக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் எந்த ஒரு கலக்கமும் தயக்கமும் வேணாம். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தலைகீழாக மாறப்போகுது. அன்பு உறவுகளை, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை நீங்க புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், அதையும் அப்படி டச் பண்ணிக்கிறங்க. அப்பத்தான் நான் போடக்கூடிய வீடியோவுடைய லிங்க் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அன்பு உறவுகளே, அடுத்து தொடர்ந்து சனி பெயர்ச்சியில் மிதுன ராசிக்கு அடுத்து பார்க்க போறோம். அந்த ராசிக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு தெளிவான வீடியோ கொடுக்க போறோம். அன்பு உறவுகளை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.